சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து 2 அப்படியே ஸ்லைஸ் பண்ணி போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கோங்க, கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அழகாக கட் பண்ணி வச்ச நம்ம பல்லாக்கொட்டையை போட்டுக்கலாம். பல்லாக்கொட்டை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் நல்லா போட்டு நல்லா பெரட்டிக்கலாம். பெரட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா வேகிறதுக்குள்ளே துருவின தேங்காவை அரைச்சிக்கலாம். அதில் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் சீரகம் மட்டும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி குழம்புல மிக்ஸ் பண்ணிப்போம். மூடி வச்ச குழம்பு ஓப்பன் பண்ணி பார்ப்போம், பல்லாக்கொட்டை வெந்துருச்சான்ட்டு. கொஞ்சம் வெந்திருக்கு. வெந்துனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு நல்லா கிளறி விட்டுப்போம். கிளறி விட்டு திரும்ப மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கு. நீங்களே பாருங்களேன், பல்லாக்கொட்டை நல்லா வந்திருக்கு, குழம்பும் நல்லா வந்திருக்கு. குழம்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கருவாடு ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுப்போம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கோகோனட் பேஸ்ட் எடுத்து குழம்போடு மிக்ஸ் பண்ணி திரும்பவும் கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல மழை காலத்தில் சுட சுட சோறு எடுத்து அப்படியே ஒரு தட்டில் போட்டு மேலோட்டமாக நம்ம பல்லாக்கொட்டையும் கருவாடியும் மிக்ஸ் பண்ணி அந்த சோறு மேலே போட்டு இது கூட நீங்கள் என்ன பொரியல் வேணால் வச்சுக்கலாம். நான் இப்போ வச்சுருக்கிறது பீட்ரூட். அந்த மலைக்கும் அந்த கருவாட்டு வாசத்துக்கும் அந்த பல்லாக்கொட்டைக்கும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்.